வெல்கம் டு அம்மா கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க, அதில் ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், பன்னீர் கிரேவி செய்ய போகிறோம். பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு நார்மலாக 4 தக்காளி எடுத்து பெருசாக கட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரியே நான் வந்து நார்மல் சைஸில் 4 வெங்காயம் எடுத்து அதை போல் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 7-8 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பட்டை, ஒரு ஜாவித்ரி, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு. இது எல்லாமே நம்ம வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். அதில் நான் வந்து எல்லாமே சேர்த்துக்கிறேன். அது கூட அரைக்கும் போதே நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அரைச்சிக்கிறேன். ஏன்னா இதோட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வதக்கும் போது இதோட சேர்ந்து வதங்கிடும் அது, அதனால் நான் அதோட சேர்த்துக்கினேன். எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள். நல்லா நைஸாக அரைப்படணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். நம்ம வந்து இந்த பன்னீரை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கட் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கடாய் ஒன்று வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். அந்த கிரேவிக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சூடாகிடுச்சு பாருங்கள். ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு நம்ம வந்து ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது நம்ம தீ வந்து குறைச்சி வச்சுக்கோங்க, ஏன்னா தெரிக்கும் நமக்கு. இந்த பன்னீர் கிரேவி வந்து ரொம்ப நாளாக என்னோடய கமெண்டில் என்னோடய தம்பி ஒருத்தர் இதை வந்து கேட்டுகிட்டே இருந்தார். என்னோட போடவே முடியல. சாரி, நான் லேட்டாக தான் போடுறேன்ப்பா. இப்போ வந்து நம்ம ஒரு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்ட உடனே அது ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நமக்கு வதங்கியிருக்கு. நம்ம வந்து இதோட வந்து காரம், உப்பு எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள். இது வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள், கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து எவரெஸ்ட் வந்து பன்னீர் மசாலா. உங்கள்கிட்ட பன்னீர் மசாலா இருந்தால் பன்னீர் மசாலா சேர்த்துங்க, இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்குங்க. நான் இந்த மசாலா வந்து 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ரூம்லலாம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு திரும்பவும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வந்து இது அப்படியே கேஸ் மேலே இருக்கட்டும். அந்த எண்ணெயெல்லாம் நமக்கு வந்து பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பன்னீர் சேர்க்கும் போது பார்க்கலாம். இப்போ நம்ம மூடி திறந்துடலாம். பாருங்கள், நமக்கு வந்து எவ்வளோ அழகாக சூப்பராக நமக்கு வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலா எவ்வளோ பார்க்கறதுக்கு எம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ இது கூடவே நான்
வந்து கொஞ்சமாக நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து மிக்ஸி கழுவுன தண்ணி தான் நான் சேர்க்குறேன். நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 செகண்ட் இது வந்து கொதிக்கட்டும். இதோட பாருங்க நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர் வந்து நம்ம வந்து பூரியோட சாப்பிடலாம், சப்பாத்தியோட சாப்பிடலாம், சாதத்தோட கூட சாப்பிடலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லாவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம பன்னீர் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து இதை கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். பாருங்க நமக்கு வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு பன்னீர் கிரேவி. இப்போ இதுக்கு கூட வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பாருங்க கொஞ்சம் நிறையவே எடுக்கிறேன் நான். நல்லா கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அங்கே சூப்பரான எம்மியான பன்னீர் கிரேவி நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.